இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போ தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக அதாவது கேலோ இந்தியாவும் இதில் சேர்ந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த ராமர் கோவில் நீங்கள் திறப்பு விழா கேட்டீங்க, மோடி தான் அதோடைய முக்கிய கர்த்தா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறேன். ராமர் கோயில் அப்படின்றது அதுக்கு தனியாக ட்ரஸ்ட் இருக்குது, அதுக்கு தனியாக அமைப்பு இருக்குது, அவங்க நடத்துறது தானே இது. அவங்க நடத்துறதுன்னா எதுக்கு விஹெச்பி ஆர்எஸ்எஸ் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறாங்க? ஹாலிடேஸ்னாலே அது நம்ம ஜிடி ஹாலிடேஸ் தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. தலைமுறைகளை தாண்டி தரத்துடன் மீண்டும் தனித்துவம் நிறைந்த கடை. இன்றைய தங்க சேமிப்பு நாளைய வாழ்வின் தித்திப்பு. வாடிக்கையாளர் அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். ஜி ராஜம் செட்டி அண்ட் சன்ஸ் ஜுவல்லர்ஸ், மேற்கு ராஜவீதி, காஞ்சிபுரம். ஒரு பக்கத்தில் பாஜக சனாதனத்துக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் அப்படின்னு உதயநிதி எடுத்து குரல் கொடுக்குறாங்க. இவங்களுக்கு சௌரியமான சனாதனத்தை எடுத்துக்கிறாங்க, இவங்களுக்கு சௌரியம் இல்லைன்னா சங்கராச்சாரியரே எதிர்க்கிறாங்க பாஜக. இவங்க இந்துக்களே விளக்குறாங்க. இலவச ரயில் விடுவாங்களே யாராவது, இவங்க இலவச ரயில் விடுறாங்களே. ரெண்டாவது, மத்திய அரசு இந்த மாதிரி நாடு முழுக்க ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக லீவ் விட்டது இதுக்கு முன்னாடி வரலாற்றில் நடந்திருக்கான்னு எனக்கு நிச்சயமா தெரியவே இல்லைங்க. அதை சொல்லி தானே வந்தோங்க. நீங்க 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறீங்க, அதை கொடுத்தீங்களாங்க? நீங்க பெட்ரோல் விலை 70 ரூபா ஆக்குறீங்களா? நீங்க தேர்தல் சமயத்தில் இது ஒரு பாஜகவுக்கு ஃபேவரான ஒரு மனநிலையை உருவாக்கும் அப்படின்ற கருத்தை எப்படி பார்க்குறீங்க? கர்நாடகா எலெக்ஷன்ஸில் ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்ல சொன்னார் பிரதமர், மக்கள் ஓட்டு போட்டாங்களா? இந்த திருக்குறள் மாநாட்டை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அதுவும் டெல்லியில். தமிழ்நாட்டு மேலே அவங்க பாஜக ஒரு குறி வச்சிருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியுது. மின்னபலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த நேர்காணலில் நாம் சந்திக்க இருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரியன் அவர்கள். வணக்கம். வணக்கம். நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிட்டு வர இந்த சூழல்ல ஜனவரி 22 அயோத்தியில் பாபர் மசூதி இடிக்கப்பட்ட இடத்தில் இன்னும் முழுமையடையாத ராமர் கோயில் திறக்கப்பட இருக்கு. அதில் பிரதமர் கலந்துக்கிட்டு அதை திறந்து வைக்கிறாரு. இந்த சூழல்ல கேலோ இந்தியா அந்த நிகழ்ச்சிகளை தொடங்கி வைக்க சென்னை வராரு. அதே சமயம் 22 ராமர் கோயில் திறப்பு விழா இருக்கிற நேரத்தில் இன்று 19 20, 21 தமிழ்நாட்டில் தான் அவர் இருக்க போகிறாரு. குறிப்பாக ஸ்ரீரங்கத்திலையும் ராமேஸ்வரத்துலேயும் அவர் சுவாமி தரிசனம் செய்ய போகிறாரு. அங்கே தங்குற திட்டமும் அவருக்கு இருக்குது. ராமர் கோயில் திறப்பு, அதே சமயம் தமிழ்நாட்டில் பிரதமரின் சுற்றுப்பயணம் எப்படி பார்க்குறீங்க? இல்லை, தமிழ்நாட்டுக்கு பிரதமர் இப்போ தான் சமீபத்தில் திருச்சியில் பாரதிதாசன் கல்லூரி இது பல்கலைக்கழக விழாலாம் கலந்துட்டு போனார். ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா இமீடியட்டாக ஸோ தமிழ்நாட்டு மேலே அவங்க பாஜக ஒரு குறி வச்சிருக்காங்கன்றது நமக்கு நல்லா தெரியுது. அதாவது ஏதோ ஒரு வகையில் தமிழ்நாட்டு மக்களை நம்ம கவர்ந்து இந்த எலெக்ஷன்ஸில் நம்ம வின் பண்ணணும், ஒரு சில ஒரு 2-3 தொகுதிகளில் நம்ம வின் பண்ணணுன்ற ஒரு அந்த பாயிண்டில் அவங்க ஒர்க் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ அதுக்காக தான் கவர்னரை பயன்படுத்துகிறாங்க. அண்ணாமலை டிஎம்கே ஃபைல்ஸ் போன்ற விஷயங்களை கொண்டு வர்றாரு. அதே மாதிரி மத்திய அரசும் ஃபண்ட்ஸ் கொடுக்காம தமிழ்நாட்டை வஞ்சிக்கிறது போன்ற விஷயங்களை பண்ணுறாங்க. ஸோ தமிழ்நாடு கவர்மெண்ட்டை எந்தெந்த விதத்தில் செயல்பட விடாமல் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிவிட்டு, அதே சமயம் பாஜகவை வளர்க்குறதுக்கு என்ன மாதிரி விஷயங்கள்லாம் பண்ணணும், திருவள்ளூருக்கு காவி பூசுறது போன்ற விஷயங்கள், அப்புறம் தமிழ்நாடு கவர்மெண்ட் கேட்ட 21,000 கோடியில் ஒரு 1000 கோடி கூட இன்னும் வெள்ளத்துக்கு நிவாரணம் கொடுக்காத இருக்கிற ஒரு சூழல், இதே மாதிரி பல விஷயங்களை மாநில சுயாட்சியை கூட்டாட்சி தத்துவத்துக்கு வீட்டு வைக்கிற மாதிரியான பல விஷயங்களை பண்ணிவிட்டு, ஆனால் நாங்கள் எல்லாமே பண்ணிட்டோம் சொல்கிற மாதிரியான ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காக தமிழ்நாட்டுக்கு தமிழர்கள் தமிழ்நாடு மேலே எங்களுக்கு ரொம்ப ஆழ்ந்த நம்பிக்கை இருக்குது, அவர்கள் தமிழ் தான் உயர்ந்த மொழி, தமிழர்கள் தான் ரொம்ப சிறந்த அறிஞர்கள், இந்த மாதிரி தமிழையும் தமிழர்களையும் புகழ்ந்து பேசிட்டு தமிழ்நாட்டு கோயில்களுக்கு அடிக்கடி ஒரு ப்ரெசன்ஸை இங்கே காமிக்கிற ஒரு விஷயம் என்னென்னா, சவுத் இந்தியாவில் பாஜகவுக்கு செல்வாக்கு இல்லை. 132 பார்லிமெண்ட்ரி கான்ஸ்டியூன்சியில் இந்த வாட்டி எவ்வளோ தூரம் வின் பண்ணுவாங்கன்னு தெரியாது. ஆந்திராலேயும் அவங்க வின் பண்ணுவாங்களாம் டவுட்டு தான். ஜெகன்மோகன் தேர்தலுக்கு அப்புறம் எப்படி போவார் சொல்ல முடியாது. கர்நாடகா காங்கிரஸ் அங்கே பலமாக இருக்கிறத பார்க்குறோம், தெலுங்கானாவில் காங்கிரஸ் பலமாக இருக்கிறத பார்க்குறோம், தமிழ்நாட்டிலையும் இந்தியா கூட்டணி திமுக தலைமையிலான கூட்டணி பலமாக இருக்கிறத பார்க்குறோம், கேரளாலையும் கம்யூனிஸ்ட் காங்கிரஸ் தான் பலமாக இருக்காங்க. கேரளாலையும் போய் விசிட் பண்ணியிருக்காரு. ஸோ இந்த கோவிலுக்கு விசிட் பண்ணுறது அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக இப்போ தமிழ்நாட்டுக்கு முக்கியமாக அதாவது கேலோ இந்தியாவும் இதில் சேர்ந்துட்டுருக்கு. ஏன்னா இந்த ராமர் கோவில் நீங்கள் திறப்பு விழா கேட்டீங்க, ராமர் கோவில் திறப்பு விழாவுக்கு முன்னாடி ஒரு 11 நாள் முன்னாடி ஒரு விரதம் இருக்கா மாதிரி வச்சுருக்காரு. அதுக்காக நிறைய கோவில் விசிட் பண்ணுறாரு. நார்த்லேயும் லேபாக்ஷி, காலபைரவா, நாசிக்கில் போனார், அப்புறம் குருவாயூர் போனார், அப்புறம் குருவாயூர் போயிட்டு இங்கே ராமேஸ்வரம் அண்ட் ஸ்ரீரங்கம் முக்கியமான டெம்பிள்ஸ் அதுக்கு வராரு.
ஸோ அவருடைய பாயிண்ட் என்னென்னா வந்து ஒரு பிரதமர் வந்து ஒரு கோவிலுடைய அவங்க தேர்தல் வாக்குறுதியில் கொடுத்த ஒரு கோவிலை கட்டி முடிப்போம்னு சொல்கிற அந்த கோவிலை கட்டி முடித்து திறப்பு விழா அல்லது கும்பாபிஷேகம் நடக்கிற சூழலில் இந்த என்டையர் விஷயங்களும் என்னை முன்னிலைப்படுத்தி தான் நடக்கிறது அப்படின்ற ஒரு விஷயத்தை கொண்டு வராங்க. ஆக்சுவலாக தன்னை முன்னிலைப்படுத்தி நடக்கிறது, பாஜகவை முன்னிலைப்படுத்தி நடக்கிறது, பாஜக தான் இது நடக்கிறதுக்கான காரணம் அப்படின்னு போன்ற விஷயங்களை கொண்டு போகிறாங்க. அது 24 தேர்தலை நோக்கி போகும்போது அவங்களுக்கு வந்து இந்துக்கள் ஓட்டை வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்கு இன்னும் அது உபயோகமாக இருக்கும். யார் யார் எதிர்கட்சிகளுக்கு இன்விடேஷன் கொடுத்து யார் யார் வரலையோ அவங்களெல்லாம் ஆன்டி ஹிந்துன்னு சொல்கிறதுக்கும் வசதியாக இருக்கும்னு அந்த ட்ராப்பில் வந்து காங்கிரஸ் எல்லாம் மாட்டி விட பார்த்தாங்க. அவங்க வரலன்னு நீங்கள் பாலிடிக்ஸ் பண்ணுறீங்க, நான் வரமாட்டேன்னு சொல்லிட்டு போயிட்டாங்க. பல கட்சிகள் போகலைன்றதை பார்க்குறோம் இந்தியா கூட்டணியில் இருந்தாலும். அதை பற்றி அவங்க கவலைப்படாமல் தொடர்ந்து அந்த ராமர் கோயிலோட அந்த ப்ரிப்பரேஷனில் கும்பாபிஷேகத்தில் பாஜகவுடைய முக்கியத்துவம் தெரிகிற மாதிரி ஏதோ மோடி தான் அதோடைய முக்கிய கர்த்தா அப்படின்ற மாதிரியான ஒரு விஷயத்தை எஸ்டாப்ளிஷ் பண்ணுற முயற்சியில் வந்து பாஜக இறங்கியிருக்கு. இதுக்கான காரணம் அவர் தான் அப்படின்னு. ஸோ இதன் மூலமாக இந்துக்கள் ஓட்டை கொண்டதுக்கான முயற்சிகளில் அவங்க இறங்கியிருக்காங்க. இல்லை அது பாஜக நடத்துகிற திறப்பு விழான்னு சொல்ல வரீங்களா? அப்படிதான் வந்து சொல்ல முடியுமா? அப்படிதான் வந்து சங்கராச்சாரியார் சொல்கிறார். ஜோதிர்மட சங்கராச்சாரியார் என்ன சொல்கிறார், இந்த பாஜக வந்து இந்துக்கள் 2 விதமாக பிரிச்சிருது. ஒன்று வந்து பொலிட்டிக்கல் ஹிந்துஸ், இன்னொன்று வந்து ரிலீஜியஸ் ஹிந்துஸ் அப்படின்னு பிரிச்சுட்டாங்க. இவங்க வந்து அவங்க நிச்சயத்திருக்கிற அந்த நாள் வந்து நல்ல நாள் கிடையாது. அதே மாதிரி கோவில் முழுதாக கட்டி முடிக்கப்படலை. ஸோ இது அரசியல் ரீதியாக அவங்க திறக்கிறாங்க. பூரி சங்கராச்சாரியர் என்ன சொல்கிறார், அங்கே வந்து நேரு ராமர் சிலையை வச்சுட்டு அவர் கையில் பிடிச்சிட்டு இருப்பார், நாங்கள்லாம் அதை பார்த்து கைத்தட்டணுமா, இது சனாதனத்துக்கு விரோதமானது, ஆகமதிகளுக்கு விரோதமானது அப்படின்றாங்க. ஒரு பக்கத்தில் பாஜக வந்து சனாதனத்துக்கு நாங்கள் தான் பாதுகாவலர் அப்படின்னு உதயநிதி எடுத்து குரல் கொடுக்குறாங்க. இன்னொரு பக்கம் அவங்க வந்து சனாதனத்தை மீறுற மாதிரியான விஷயங்களை ராமர் கோவில் விஷயத்தில் செய்கிறாங்க. கட்டி முடிக்கப்படாத கோவில் ஆகமதிகளுக்கு புறமானது திறக்கிறது. அதே மாதிரி அதில் வேறு பல விஷயங்கள்லாம் நல்ல நாளும் நிச்சயிக்கல, நல்ல நாள் கிடையாது அப்படின்னு ஜோதிர்மத் சங்கராச்சாரியார் சொல்கிறார். சனாதனத்தை கடைபிடிக்கிற சங்கராச்சாரியர்கள் இப்போ இதெல்லாம் சொல்லும் பொழுது சனாதனத்தை பாதுகாக்கிற பாஜக என்ன சொல்கிறாங்கன்னா சங்கராச்சாரியாருக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லைன்றாங்க. அவங்க வந்து சனாதனத்தை பாதுகாக்கிறது. ராமர் கோயில் அப்படின்றது அதுக்கு தனியாக ட்ரஸ்ட் இருக்கு, அதுக்கு தனியாக அமைப்பு இருக்கு, அவங்க நடத்துறது தானே இது. அவங்க நடத்துறதுன்னா எதுக்கு விஹெச்பி ஆர்எஸ்எஸ் எல்லாருக்கும் இன்விடேஷன் கொடுக்குறாங்க? இன் வாட் வே தே ஆர் கன்சர்ன்ட். அவங்க என்ன எந்த விதத்தில் அந்த ட்ரஸ்ட் தானே போய் கொடுக்கணும். விஹெச்பி கோவில் கட்டுறதுக்காக போராடினாங்க. பட் சுப்ரீம் கோர்ட் என்ன சொல்லிட்டு ஒரு ட்ரஸ்ட்டை தானே ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ட்ரஸ்ட் தான் எல்லாத்தையும் பண்ணணும். எங்கே விஹெச்பி உள்ள எங்கே நுழைஞ்சாங்க, ஆர்எஸ்எஸ் எங்கே உள்ள நுழைஞ்சாங்க, பக்திமான்கள் பக்தர்கள். கரெக்டு. அது பாஜக எங்கே வந்ததாங்க? என்டையர் அயோத்தியாவுக்கு 31,000 கோடி ரூபாய் செலவிச்சு நீங்கள் அதை ஏதோ பிக்னிக் ஸ்பாட் மாதிரி மாத்துறாங்களே தவிர அங்கே பக்தி பூர்வமான விஷயம் என்ன இருக்குன்றது தான் சங்கராச்சாரியர்கள் கேட்குற ஒரு விஷயம். என்னன்னா சனாதனத்தை மீறா மாதிரியான பல விஷயங்கள், ஆகமதிகளை மீறா மாதிரியான பல விஷயங்கள் வந்து நீங்கள் 24 தேர்தலுக்கு முன்னாடி இதை திறப்பு நடத்திட்டு நீங்கள் அதை வந்து ஒரு அரசியலுக்காக பயன்படுத்த பார்க்குறீங்கன்ற வார்த்தையை தான் அந்த ஜோதிர்மட் சங்கராச்சாரியார், அந்த ஜோதிர்மட் சங்கராச்சாரியார் வந்து மடம் வந்து ஆதிசங்கரால் ஸ்தாபித்த மடம். அந்த சங்கராச்சாரியார் வந்து அந்த பரம்பரையில் வந்தவர். அவர் வந்து அத்வைத பிலாசபி அவர் கடைபிடிக்கிறது. அதை அவர் சொல்லும் பொழுது இவங்க என்ன சொல்கிறாங்க, உனக்கும் இதுக்கு சம்மந்தம் இல்லைன்னு சங்கராச்சாரியரை எதிர்க்கிறாங்க. இவங்களுக்கு சௌரியமான சனாதனத்தை எடுத்துக்கிறாங்க, இவங்களுக்கு சௌரியம் இல்லைன்னா சங்கராச்சாரியரை எதிர்க்கிறாங்க பாஜக. அதனால வந்து இவங்களுக்கு அரசியல் ரீதியாக அவங்க பண்ணுறாங்க. பொலிட்டிக்கலாக, அதாவது இதுவரையும் நம்ம பாஜகவை நோக்கி வச்ச குற்றச்சாட்டு என்ன, நீங்கள் வந்து இந்தியாவை வந்து மத ரீதியாக பிளக்கிறீங்க அப்படின்னு. இப்போ என்னன்னா சங்கராச்சாரியர் சொல்கிறத பார்த்தா இவங்க இந்துக்களையே பிளக்கிறாங்க. மத ரீதியான ஒரு இந்துக்கள், அரசியல் ரீதியான ஒரு இந்துக்கள்னு பிரிக்கிறாங்க. பாஜகவை ஆதரிக்கிற இந்துக்கள், பாஜக ஆதரிக்காத இந்துக்கள் அப்படின்னு கூட வச்சுக்கலாம். ஆனா அவங்க பக்தர்கள் தான். இருந்தாலும் பாஜகவை ஆதரிக்காத பக்தர்கள். ஒரு கோவிலில் கும்பாபிஷேகம் நடக்குதுன்னா நீங்க அன்னைக்கு தான் போகணும்னு ஒன்றும் கிடையாது. அது முடிஞ்சு கூட கொஞ்ச நாள் கழிச்சு கூட போய்க்கலாம். பக்தன்றவங்க எப்போ வேணா போய்க்கலாம். நீங்க அதுக்காக லீவ் விடுறீங்க, அதுக்காக ரயில விடுறீங்க, 200 ரயில விடுறீங்க. இது ஒரு ஊர்ல ஒரு டிஸ்ட்ரிக்ட்ல ஒரு கும்பாபிஷேகம் சொல்லித்தானே நாங்க வந்தோன்றாங்க. அதை சொல்லித்தானே வந்தோங்க. நீங்க 2 கோடி பேருக்கு வேலை கொடுக்குறீங்க, நீங்க அதை கொடுத்தீங்களாங்க? நீங்க பெட்ரோல் விலை 70 ரூபா ஆக்குறீங்களா? நீங்க இது மாதிரி பல விஷயம் நீங்க வாக்குறுதி கொடுத்து நிறைவேறாத பல. அமெரிக்க டாலருக்கு இணையாக இந்திய ரூபாயின் மதிப்பை உயர்த்து வருவீங்க. இன்னைக்கு இந்திய ரூபாயின் அமெரிக்க டாலர் மதிப்பு தான் உயர்ந்திருக்கிறது, இந்திய ரூபாயோட மதிப்பு உயர்ந்திருக்கா? நீங்க இருந்தபோது 70 ரூபாய், நீங்க 84 ரூபாய் ஆயிடுச்சு அது டாலரோட வேல்யூ. அதனால் நீங்க சொன்ன விஷயங்கள் ஏதாவது பண்ணியிருக்கீங்களா? நீங்கள் வந்து டிமானிட்டைசேஷன் பண மதிப்பு இழப்பு மூலமாக எத்தனை சிறு குறு நடுத்தர தொழில்கள் மூடப்பட்டு வேலை எழுந்தாங்க எவ்வளோ பேர். இன்றைக்கும் கூட ஐடி இண்டஸ்ட்ரியில் எவ்வளோ பேர் வேலை எழுந்துருக்காங்க. இன்றைக்கும் வந்து நீங்கள் சுற்றி இருக்கிற நாடுகளோடு நீங்கள் ஒரு நல்ல உறவோடு இருக்கீங்களா? சைனா வந்து அருணாச்சல பிரதேசத்தில் அத்துமீறி உள்ள நுழைஞ்சிருக்காங்க, அவனை தடுக்க முடியுது அவங்களால? சின்ன குட்டி நாடான மால்டீவ்ஸோட சண்டை போட்டுருக்கீங்க, பங்களாதேஷோட உறவு நிலை சரியில்லை,
பல விஷயங்கள் இருக்குது. அதாவது ஜிஎஸ்டி இம்ப்ளிமெண்டேஷனில் ஏகப்பட்ட ப்ராப்ளம் குளறுபடி, 7,00,000 கோடி ரூபா சிஏஜி ஆடிட்டில் நீங்கள் மாட்டிட்டு இருக்கீங்க. ரஃபேல் விசாரணை ஃப்ரான்ஸில் போயிட்டுருக்கு. இங்கே பாலியலில் ஈடுபட்ட பிரிஜ்பூஷன் நீக்க மாட்டேன்றீங்க. உங்கள் வாரணாசி தொகுதியிலேயே 3 பசங்க வந்து பாஜக பசங்க வந்து ஒரு பொண்ணை இந்து பொண்ணை கற்பழிக்கிறாங்க. அதை 1 மாதம் கழிச்சு பிடிக்கிறீங்க. அப்போ தான் எஃப்ஐஆர் ஃபைல் பண்ணுறீங்க. கேட்டால் எங்கள் ஆட்சியில் பெண்களுக்கு பாதுகாப்புன்றீங்க. இன்னைக்கு பெண்களுக்கு பாதுகாப்பு பாஜக இல்லைன்ட்டு காயத்ரி போய் அதிமுகவில் சேர்ந்துருக்காங்க. இது மாதிரி எவ்வளவோ விஷயங்கள், பல நீதிமன்றமே பணவீக்கம் இருக்கு, விலைவாசி ஏறி போச்சு, அந்த பிரச்சனை எல்லாம் இருக்கு சார். ஆனா எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கு. நீதிமன்றமே பெரும்பான்மை மக்களின் அடிப்படையில ஒரு தீர்ப்பு வழங்கினாங்க இல்லையா? அந்த நம்பிக்கையின்படி அங்க ஒரு கோயில் வருது. இப்ப அந்த கோயில் கட்டப்படுறதுக்கும் இந்த பிரச்சனைகளுக்கும் என்ன சம்பந்தம்? இல்லைங்க, அந்த கோவில் கட்டப்படுறதை வச்சு இந்துக்களுக்கான கட்சி நாங்க தான் அப்படின்னு நீங்க ஓட்டு வாங்க ட்ரை பண்றீங்கல்ல, அங்கதான் பிரச்சனையே வருது. நீங்க வந்து அதை ஒரு வேலை விற்பனர்களை விட்டு அந்த உண்மையிலேயே இந்த ட்ரஸ்ட் தான் நடத்துதுன்னு விட்டீங்கன்னா கூட பரவாயில்ல. நீங்க ஏன் அதில் முன்னிலை போறீங்க? உங்களையே முன்னிலைப்படுத்திக்கிறீங்க. பிரதமர் ஏன் தன்னை முன்னிலைப்படுத்திக்கிறார்? அங்கே ஒரு போக வேண்டிய அவசியம் இல்லை. அவர் அடுத்த நாள் கூட போலாமே. ஏன் நீங்க அன்னைக்கு போய் தான் முன்னின்று நடத்துற மாதிரி காமிக்கிற? ஏன் கலந்துக்க கூடாது, ஏன் நடத்தக்கூடாது? அங்க நீங்க போகும்போது தான் அரசியல் ஆகுது. ஆக்சுவலா நீங்க போறீங்கன்னா அது அரசியல், பாஜக அரசியல் ஆகுது. ஆக்சுவலா நீங்க அதுக்கப்புறம் போங்க, அடுத்த நாள் போங்க, போயிட்டு வாங்க, யாரும் வேணாம்னு சொல்லல. அன்னைக்கு என்னாலதான் எல்லாம் நடக்குதுன்ற ஒரு விஷயத்தை நீங்க கொண்டு போறீங்கல்ல, அப்போ அது அரசியல் ஆகுது. ஆக்சுவலா அதனாலதான் காங்கிரஸோ கம்யூனிஸ்டோ அகிலேஷ் யாதவோ இல்லை மம்தாவோ இருக்கிறவங்க எல்லாம் சங்கராச்சாரியரோ எல்லாம் ஏன் எதிர்க்கிறாங்க? நீங்க அரசியல் பண்றீங்க, உங்க பாஜக ஷோ மாதிரி அதை நடத்துறீங்க. அதனாலதான் நாங்க எதிர்க்கிறோம், வரமாட்டோம்னு சொல்றாங்க. சங்கராச்சாரியர்கள் வந்து இந்தியா கூட்டணியில் இருக்காங்களா? சங்கராச்சாரியார் இந்தியா கூட்டணியில் இல்ல. பாஜக நடத்துற பல விஷயங்கள் சனாதனத்துக்கு எதிராக இருக்கு. சனாதனத்துக்கு எதிராக ராமர் கோயில் விஷயத்துல பாஜக நடந்துக்கிறதுனால சங்கராச்சாரியர்கள் எதிர்க்கிறாங்க. இல்ல, அப்ப உதயநிதி சொன்ன விஷயம் இருக்கு இல்லையா, சனாதனத்தை ஒழிப்போம், அதை பாஜகவே செய்யறாங்களா? அதான் சொல்றேன், உதயநிதி சொன்ன போது இந்துக்களை ஒழிப்போன்னு திசை திருப்பி விட்டீங்களே நீங்க. இப்ப சனாதனத்துக்கு எதிராக நீங்க பல காரியங்கள் அங்க பண்ணும்போது அதை சங்கராச்சாரியர்கள் தட்டி கேட்கும் போது சங்கராச்சாரியர்கள் நீங்க கேள்வி கேட்கறீங்களே நீங்க. அப்ப நீங்க சனாதனத்துக்கு எதிராக தான் நீங்க நடக்கிறீங்க. ஆக்சுவலா பாஜகவே அப்படிதான் நடக்குது. நாளைக்கு வந்து அந்த ராமர் கோவிலில் தான் தான் முன்னின்று நடத்துகிற மாதிரியான ஒரு விஷயத்தை வந்து பிரதமர் கொடுக்குறாரு. இப்போவே விரதம் இருக்காரு, வெறுந்தரையில் படுக்கிறாரு, என்னவெல்லாம் அவரை பற்றி சொல்லிட்டு இருக்காங்க. அவர் வந்து உண்மையிலேயே அவர் பக்திமான கூட இருக்கலாம். ஆனால் நீங்கள் பிரதமராகவும் இருக்கீங்க, பாஜகவோட முக்கியமான ஓட் கேட்சரும் நீங்களாக தான் இருக்கீங்க. அப்போது பெரும்பாலான மக்களின் நம்பிக்கையை வந்து இருக்கிற ஒரு கோவிலில் நீங்கள் வாக்குறுதி கொடுத்துட்டீங்கிறதுக்காக உங்கள் வாக்குறுதி காரணமாக, நீதிமன்ற தீர்ப்பு காரணமாக அங்கே ஒரு கோயில் வருது. ஆனால் இடித்தது நீங்கள் தான். மசூதி இடித்தது பாஜக ஆட்கள் தான் இடித்தாங்க, அது வேறு விஷயம். கட்டினது நீங்கள் அப்படின்னு சொல்கிறீங்க. கட்டினது ஒரு ட்ரஸ்ட் கட்டினாங்க, அதுக்கு எல்லாரும் டொனேஷன் கொடுத்தாங்க. நீங்கள் அங்கே போய் அதுக்கான முக்கியத்துவத்தை நீங்கள் பெறும்பொழுது அது அரசியலாக ஒரு விஷயம் மாற்றப்படுகிறது. அரசியலாக மாற்றப்படும் போது எதிர்கட்சியை அதை பகிஷ்கரிக்கிறாங்க. அதன் மூலமா வாக்கு அரசியல்ல ஒரு செல்வாக்கு கூடுதுன்னு நினைக்கிறாங்களா பாஜக? இல்லை, அப்படி அவங்க நினைச்சாங்கன்னா அது தவறான ஒரு கருத்து என்னோட அபிப்பிராயம். ஏன்னா அவங்க நினைச்சு பண்ணணும்னு பாக்குறாங்க. சரி, இப்ப சொன்ன மாதிரியே இப்ப பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஸ்ரீரங்கத்திலயும் சரி ராமேஸ்வரத்திலயும் சரி வழிபடும் போது அங்க இருக்கிற பக்தர்கள் அதை வரவேற்க தானே செய்வாங்க. கண்டிப்பாங்க, பக்தர்கள் வரவேற்க தாங்க செய்வாங்க. ராமருக்கு யாரும் கோயில் வேண்டாம்னு சொல்றீங்க, ராமருக்கு கோயில் கட்டணும். ஆனா ராமர் கோயில் மதத்தையும் கடவுளையும் நீங்க அரசியலுக்காக தானே பயன்படுத்துறீங்க. இத்தனை நாள் அதுக்காக தானே பயன்படுத்திட்டு வரீங்க. யாராவது ஒருத்தர் ஏதாவது பேசினா ஆன்டி இந்துன்னு சொல்றீங்க, தேச விரோதின்னு சொல்றீங்க, இந்துக்களுக்கு எதிராக பேசுறாருன்றீங்க. ராமர் கோயில் நீங்க அரசியல் ஆக்குறீங்கன்னு சொன்னாலே நீங்க ஆன்டி இந்துன்னு சொன்னா எப்படி சொல்ல முடியும்? நீங்க பாஜக நீங்கிற கட்சி அந்த ராமர் கோயில் அரசியலில் வந்து பிரதமர் தன்னை முன்னிலைப்படுத்திக் கொள்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அது வந்து காங்கிரஸ் எதிர்க்கல. சனாதனத்தை பேச சங்கராச்சாரியர்கள் எதிர்க்கிறாங்க. நாளைக்கு அவங்க என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. இன்னைக்கு லெவலில் நான் பேசிட்டு இருக்கேன். சங்கராச்சாரியர்கள் அதை எதிர்க்கிறாங்க. அவங்க எதிர்க்கும் பொழுது நீங்கள் அதை அவங்களுக்கு எதிரான பல காரியங்கள் நீங்கள் செய்கிறீங்கன்னா அப்போ சனாதனத்துக்கு எதிராக பாஜகவே இருக்குன்னு தானே அர்த்தம். அதை நீங்கள் செய்யும்பொழுது நீங்கள் மக்களை வந்து அவங்க சொல்கிற மாதிரி நீங்கள் பாஜக இந்துக்கள் ஒரு புறமும் மற்றபடி மத நம்பிக்கையுள்ள இந்துக்களை இன்னொரு புறமும் நீங்கள் பிரிக்கிற மாதிரி தானே அது ஆக்சுவலாக. அதுதான் அவங்க சங்கராச்சாரியர்கள் சொல்கிறாங்க. நீங்கள் சங்கராச்சாரியர்கள் கேட்ட கேள்வி கேட்டால் அவங்கள வந்து நீங்கள் சைவ மதத்தை சேர்ந்தவங்க, உங்களுக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு ஒரு விஷயத்தை முன்னாடி வைக்கிறாங்க. அதாவது அவங்களுக்கு எப்பப்போ சௌரியமோ அப்போல்லாம் சனாதனத்தை கையில் எடுத்துப்பாங்க. எப்பப்போ அவங்களே அதை வந்து மீறும்பொழுது அது அவங்க வந்து மற்றவங்க ஏதாவது குறை சொன்னால் அவங்கள ஆன்டி ஹிந்து, இல்லை நீ இது உனக்கு இதுக்கு சம்மந்தம் இல்லை அப்படின்னு திசை திருப்பி விடுவாங்க. ஆக்சுவலாக தமிழ்நாட்டிலேயே பல ராமர் கோயில் இருக்கு. இப்போ ராமர் கோயில் அட்சதை வந்து கிட்டத்தட்ட 1 கோடிக்கும் மேலாக வீடு வீடாக வழங்கப்பட்டிருக்கு. தேர்தல் சமயத்தில் இது ஒரு பாஜகவுக்கு ஃபேவரான ஒரு மனநிலையை உருவாக்கும் அப்படின்ற கருத்தை எப்படி பார்க்குறீங்க? இதெல்லாம் வந்து ஒரு பக்தியையும் ஒரு கடவுளையும் வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக வந்து அவங்களை முடிச்சு போட்டு ஓட்டு வாங்கி கொடுக்கும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, கர்நாடகா எலெக்ஷன்ஸில் ஜெய் பஜ்ரங் பலின்னு சொல்ல சொன்னார் பிரதமர். மக்கள் ஓட்டு போட்டாங்களா?
தெலுங்கானாலையும் நீங்கள் இந்துத்துவ பிரச்சாரம் பண்ணீங்க, மக்கள் ஓட்டு போட்டாங்களா? அதனால் ஏன் ஹிந்தி பேசுகிற மாநிலங்கள்லேயே 3 மாநிலங்களில் தோற்றுது காங்கிரஸ். ஆனால் மோசமான ஒன்றும் தோக்கலையே. இன்னும் 3% 4% வாக்கு வித்தியாசத்தில், மத்திய பிரதேசத்தில் மட்டும் 7% வாக்கு வித்தியாசத்தில் தோத்தாங்க. அப்போது மக்கள் ஓட்டு போடுறாங்கல்ல, ஒரு கணிசமான மக்கள் காங்கிரஸுக்கு ஓட்டு போடுறாங்கல்ல. நீங்கள் அதை எதிர்த்து அது தேச விரோதின்னு சொல்கிறீங்க, பாகிஸ்தானுக்கு ஆதரவான கட்சின்னு சொல்கிறீங்க, இந்துக்களுக்கு விரோதமான கட்சின்னு சொல்கிறீங்க. இந்த மாதிரி பல விஷயங்களை நீங்கள் காங்கிரஸுக்கு எடுத்து வச்சா கூட ஒரு மக்கள் ஆல்டர்னேட்டாக காங்கிரஸை பார்த்து உங்களுக்கு அடுத்தபடியாக காங்கிரஸுக்கு தான் ஓட்டு போடுறாங்க மக்கள். அதனால் இன்னும் ஒரு மக்களுக்கு ஒரு ஆல்டர்னேட் நல்ல வயாபிளாக இருந்தால், நல்ல ஒரு திடமான ஒரு மாற்று சக்தி ஒன்று இருந்தால், மக்கள் நிச்சயமாக இந்த 10 வருஷ ஆட்சியை ஒதுக்கி தள்ளிட்டு மாற்று சக்தி தான் ஓட்டு போடுவாங்க. அது எப்படி அந்த மாற்று சக்தி உருவாகுது, அது எப்படி தன்னை ப்ரெசென்ட் பண்ணிக்கிறத பொறுத்திருந்து தான் பார்க்கணும். ஆனால் ஹிந்தி பேசுகிற மாநிலங்களில் சில மாநிலங்களில் காங்கிரஸ் தான் முக்கியமான மாற்று சக்தியாக இருக்குது. ஸோ மக்கள் அதுக்கு தான் அடுத்தபடியாக ஓட்டு போடுறாங்க. வேறு எந்த கட்சியும் ஓட்டு போடலாங்க, வேறு எந்த கட்சி மாநில கட்சிகளும் ஓட்டு போடல, காங்கிரஸ் தான் ஓட்டு போட்டிருக்காங்க. ஸோ நீங்கள் காங்கிரஸை என்னெல்லாம் பெயிண்ட் பண்ணுறீங்க, என்னெல்லாம் சொல்கிறீங்க, அதை என்ன அது ஆன்டி இந்துன்னு சொல்கிறீங்க, இந்துக்களுக்கு விரோதின்றீங்க, ராமருக்கு எதிரின்றீங்க, இதெல்லாம் சொல்லியும் கூட அந்த சமயத்தில் சனாதனத்தை பற்றி கூட பல மாநிலங்களில் பேசினாங்க. இதெல்லாம் சொல்லியும் கூட காங்கிரஸ் மோசமான விதத்தில் ஒன்றும் தோக்கலையே. ரீசனபிளான ஓட்டு வாங்கி தான் நாங்கள் தோத்தாங்க. மோசமான விஷயத்தில் ரொம்ப படுதோல்வி அடைஞ்சாங்கன்னு சொல்ல முடியாது. அதனால் ஆல்டர்னேட் நல்ல ஒரு வயாபிளான ஆல்டர்னேட்டு, ஒரு நல்ல ஒரு எதிர்க்கட்சிகள் தங்களை ஒன்றுபடுத்தி கொண்டு ஒரு 400 தொகுதிகள் பாஜகவுக்கு எதிரான ஒரு வேட்பாளரை நிறுத்தி வச்சாங்கன்னா, நிச்சயமாக மக்கள் ஒரு வாழ்வியல் பிரச்சனைகள், நடைமுறை பிரச்சனைகள், அன்றாடம் அவர்கள் சந்திக்கிற பிரச்சனைகள், 10 வருஷ பாஜக ஆட்சியில் செய்தது செய்யாதது, மோடியோட கவர்மெண்ட் என்ன பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்குது, எதுக்காக 3வது தடவை இதுக்கு ஆட்சியில் வரணுமா வரக்கூடாதா, 3வது தடவை அது சர்வாதிகாரத்தை நோக்கி போகும் அப்படின்னு ஒரு குற்றச்சாட்டு இருக்கு, அது சரியா தவறா, இதெல்லாம் யோசித்து மக்கள் ஓட்டு போடுறதுக்கான ஒரு வாய்ப்பு நிச்சயமாக கிடைக்கும். ஏன்னா 10 வருஷம் ஆட்சின்றது ஒரு கட்சிக்கு ஒரு நீண்ட காலம். அது மக்கள் ஒரு மாற்றத்தை எப்போதும் விரும்புவார்கள். அந்த மாற்றத்தை கொடுக்குற அளவுக்கு ஒரு சக்தி அங்கே இருக்கணும், அந்த மாற்று சக்தி இருக்கணும். அது ஒரு நம்பிக்கை தர அளவுக்கு இந்தியா கூட்டணி இருந்ததுன்னா கண்டிப்பாக அதுக்கு போடுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. காங்கிரஸ் எங்கெங்கே பலமாக இருக்கோ அதை மாற்று சக்தியாக மக்கள் நினைக்கிறாங்க. அதுதான் இந்த 3 இந்தி பேசும் மாநிலங்களில் நம்ம பார்த்தோம். அதனால் இந்த ராமர் போன்ற விஷயங்கள்லாம் இந்த நரேந்திர மோடி தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு அங்கே போய் எல்லாம் பண்ணலாம். ஆனால் இதை வைத்துக்கொண்டு அவர் ஓட்டு வாங்கணும்னு பாஜக நினைத்தாங்கன்னா, அன்றைக்கி லீவ் விடுறது, இந்த விஷயங்கள்லாம் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவாக போகிறாங்க அவங்க. இதெல்லாம் பண்ணி அந்த மக்களை ஒரு இந்துமயப்படுத்துகிற விஷயங்கள்லாம் ரொம்ப தெளிவாக போயிட்டு இருக்காங்க. ஆனால் இது வட இந்தியாவில் அது எடுபடும் தானே சொல்கிறாங்க. வட இந்தியாவில் இந்த மாதிரியான விஷயங்கள் எடுபடும் அப்படின்னா நம்ம எடுபடும்ல உடனடியாக உறுதியாக சொல்ல முடியாது. தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் வேல் யாத்திரை நடத்தினாங்க பாஜகவில். அப்புறம் அத்திவரதர் எழுந்திருந்தப்போ அது மக்கள் வெள்ளம் சூழ்ந்து அதுவே பெரிய கொண்டாட்டமாக பாஜக பார்த்தாங்க. ஆனால் தேர்தல் முடிவுகள் வேற மாதிரியாக தான் இருந்துச்சு. அப்போ மீண்டும் மீண்டும் பாஜக இந்த மாதிரியான ஒரு ஆன்மீகத்தை, ஒரு இந்துத்துவத்தை முன்னிறுத்திக்கிட்டே இருக்காங்க இல்லையா? அது தற்சமே இல்லைனாலும் என்னைக்கோ ஒரு நாள் அதை கை கொடுக்கும்னு நினைக்கிறாங்களா? இன்னைக்கோ ஒரு நாள் கை விட்டுரும். தச்சம் கை கொடுத்துன்னு இருக்கு, என்னைக்கோ ஒரு நாள் கை விட்டுரும். மக்கள் உண்மையான பிரச்சனைகள் வாழ் போவாங்க. ஆக்சுவலாக அதுதான் நடக்கும். நீங்கள் ரொம்ப நாள் இந்த மதம் என்கிற அந்த போதைப் பொருளை மக்கள்கிட்ட நீங்கள் திணிக்க முடியாது. அதை கொஞ்ச நாள் மயக்கத்தில் இருக்கலாம். மதம், கடவுள் போன்ற விஷயங்கள் 100 வருஷம் கண்ட ஆர்எஸ்எஸ் 100 வருஷம் கண்ட ஆர்எஸ்எஸ் 100 வருஷம் கண்ட ஆர்எஸ்எஸ் தாங்க. இப்போ தான் அதோட அரசியல் ரீதியான ஒரு பீக்கில் அவங்க வந்திருக்காங்க. 10 வருஷம் ஆண்டுட்டாங்க. மக்கள் உண்மையான பிரச்சனைகளை பார்க்கும்பொழுது எது மாற்று சக்தி இருக்கணும், 10 வருஷத்துக்கு மேலே ஒரு கட்சி ஆட்சியில் இருந்தால் சர்வாதிகாரத்துக்கு வழிவகுக்கும் போன்ற விஷயங்கள் மக்கள்கிட்ட நீங்கள் உண்மையான பிரச்சனைகளை நீங்கள் கொண்டு போனீங்கன்னா, அன்றாட பிரச்சனைகள், விலைவாசி போன்ற பிரச்சனைகள், வேலைவாய்ப்பு போன்ற பிரச்சனைகள்லாம் நீங்கள் ஒன்றுபட்டு நீங்கள் எதிர்க்கட்சிகள் கொண்டு போனால், இந்த மதம் அல்லது கடவுள் போன்ற விஷயங்களில் மயங்கி ஓட்டு போடுற விஷயம் இருக்குல்ல, மதமோ கடவுளோ ஒரு தனிப்பட்ட மனிதன் சார்ந்த விஷயங்க. எனக்கு நம்பிக்கை இருந்தால் நான் அயோத்தி கும்பாபிஷேகத்துக்கு நான் போவேன். எனக்காக நீங்கள் ஸ்பெஷல் ட்ரெயின்லாம் விட வேண்டிய, இலவச ட்ரெயின்லாம் விட வேண்டிய அவசியம் இல்லை. எனக்கு நம்பிக்கை இருக்கும்போது கோயிலுக்கு போவேன், வழிபடுவேன். அதெல்லாம் என்னுடைய தனிப்பட்ட முறையில். இந்து சமயத்தில் துறை இருக்கு, ஸ்பெஷல் பஸ்லாம் விடுறாங்களே. இல்லைங்க, அதெல்லாம் கட்டணத்தில் விடுவாங்க. இலவச ரயில் விடுவாங்களே யாராவது? இவங்க இலவச ரயில் விடுறேன்றாங்களே. 2வது மத்திய அரசு இந்த மாதிரி நாடு முழுக்க ஒரு கோவில் கும்பாபிஷேகத்துக்காக லீவ் விட்டது இதுக்கு முன்னாடி வரலாற்றில் நடந்திருக்கான்னு எனக்கு நிச்சயமாக தெரியவே இல்லைங்க. அது மத்திய அரசுன்றது ஒரு கோவில் கும்பாபிஷேகமோ திறப்பு விழாவோ அவங்க மாநில, ஏன்னா இன்னும் சாமியார்கள் என்ன சொல்கிறாங்க, கோபுரம் கட்டலை, கும்பம் வைக்கலைலாம் சொல்கிறாங்க. அது எந்த அளவுக்கு உண்மையும் தெரியாது. இருந்தாலும் திறப்பு விழாவுக்கு நீங்கள் ஒரு 1/2 நாள் லீவ் விடுறதுன்றது கிட்டத்தட்ட ஒரு அந்த ஹிந்துத்துவ ஐடியாலஜியை நோக்கி இதை கொண்டு போய் மக்களை 24 தேர்தல் ஏன் நம்ம அந்த அரசியல் மயப்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறோம்னா,
அது 24 தேர்தலை முன்னிட்டு வருது பார்த்தீங்களா? நீங்கள் அவசர அவசரமாக ஏன் திறக்கிறீங்க? கட்டி முடிக்கப்படாத ஒரு விஷயத்தை அவசரமாக திறக்கிறீங்க. அப்போ தேர்தலை முன்னிட்டு தான் திறக்கிறீங்களா? தேர்தல் முடிஞ்ச உங்களுக்கு அப்போ நம்பிக்கை இல்லை, 24 நீங்கள் ஆட்சிக்கு வருவோம் நம்பிக்கை இல்லை, இதை வச்சு தான் ஓட்டு வாங்கணும்னு நீங்கள் நம்பிட்டு செயல்படுறீங்களா? அப்போது நீங்கள் நான் இல்லைங்க, நாங்கள் ஆட்சிக்கு வந்து அது ஃபுல்லாக கம்ப்ளீட் ஆன பிறகு, முழுமையாக ஆன பிறகு நாங்கள் வந்து அதை கும்பாபிஷேகம் நடத்துவோங்க அப்படின்னு சொல்கிற தைரியம் உங்களுக்கு ஏன் வரல? 24க்கு முன்னாடி இதை நடத்தி மக்களை வந்து ராமர் அந்த மாதிரி விஷயங்கள் சொல்லி, ராம ஜென்மபூமி விஷயங்களை சொல்லி, இந்துத்துவ பிரச்சாரத்தை தீவிரப்படுத்தி ஓட்டு வாங்கணும்னு நீங்கள் நினைக்கும்போது தான், அது 24 தேர்தலுக்கு முன்னாடி நீங்கள் பண்ணும்போது தான், 3 மாதம் இருக்கும்போது பண்ணும்போது தான் நீங்கள் அரசியல் ரீதியாக இந்த விஷயத்தை பயன்படுத்துறீங்கன்றத எதிர்க்கட்சிகள் சொல்கிறாங்க. ஸோ அது எதிர்க்கட்சிகள் சொல்கிறது மட்டும் இல்லாமல் பல சங்கராச்சாரியர்கள் சொல்கிறாங்க. வேறு பலரும் கடவுள் நம்பிக்கை உள்ள பலருமே சொல்கிறாங்க. ஏதோ அவசரத்துக்கு பண்ணுற மாதிரியான ஒரு விஷயம் நடக்குது. ஸோ இந்த நரேந்திர மோடி அவர்கள் தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டு தான் தான் இதுக்கு காரணம் என்கிற ஒரு விஷயத்தை அன்னைக்கு கும்பாபிஷேகம் நடக்கிற அன்னைக்கு அவர் தான் கம்ப்ளீட்டாக ப்ரொஜெக்ட் ஆவார். ராமர் கூட ப்ரொஜெக்ட் ஆவார் எனக்கு தெரியாது. ஸோ தான் தான் அதில் முன்னிலைப்படுத்தப்படணுன்ற விஷயத்தை உறுதிப்படுத்தி கொள்றதுக்காக அவர் அங்கே போகிறார். ஆக்சுவலாக தான் காரணம், தாங்கள் தான் காரணம் அப்படின்ட்டு. அப்படி போகும்போது அது வந்து நீங்கள் அரசியல் ரீதியாக நீங்கள் அதை எடுத்துகிட்டு போகிறீங்க அப்படின்ற விஷயத்த அரசியல் கட்சிகளும் சொல்லுது, சங்கராச்சாரியரும் சொல்கிறார். அது வந்து முக்கியமான விஷயம். இந்துஸை பொலிட்டிக்கல் இந்துஸு, ரிலீஜியஸ் இந்துஸ்ன்னு பிரிக்கிற விஷயம் இருக்குல்ல, பாஜக இந்துக்களாகவும் பாஜக அல்லாத இந்துக்களாகவும் பிரிக்கிற வேலையை வந்து பாஜக நல்லா தெளிவாக பண்ணிட்டாங்க. இப்போ நீங்கள் சொன்னீங்க, அதாவது தமிழ்நாட்டுக்கு முக்கியத்துவம் கொடுக்குற மாதிரி அவங்க செய்கிற சில விஷயங்கள் அப்படின்னு. டெல்லியில் 2 நாள் சர்வதேச திருக்குறள் மாநாடு பிப்ரவரி முதல் வாரத்தில் நடக்க இருப்பதாக ஒரு அறிவிப்பு வந்திருக்கு. அதை பிரதமர் நரேந்திர மோடி தொடங்கி வைக்கிறாரு. திருவள்ளுவர் குறித்தும் திருக்குறள் குறித்தும் பல சர்ச்சைகள் இப்போ போயிட்டுருக்கு. ஆளுநர் காவி உடையில் இருந்த திருவள்ளுவருக்கு மரியாதை செலுத்தியதிலிருந்து இந்த திருக்குறள் மாநாட்டை பிரதமர் தொடங்கி வைக்கிறார் அப்படின்றத எப்படி பார்க்குறீங்க? அதுவும் டெல்லியில். அதாங்க, பிஜேபிக்கு வந்து ஒரு ஐகான் கிடையாது, கொண்டாடுறதுக்கான ஐகான். அவங்க எதை வச்சு கொண்டாடுவாங்க? அவங்களுக்கு வந்து ஒரு தலைவர் கிடையாது. அவங்க வல்லபாய் பட்டேலையும் நேருவையும் கொண்டாடுறாங்க. அது காங்கிரஸ் தலைவரில் அவங்க. இங்கே பார்த்தீங்கன்னா வள்ளலாருக்கு காவி போடுற லெவலில் இறங்கிட்டாங்க. திருவள்ளூருக்கு ஏற்கனவே காவியை போட்டு விட்டாங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து காமராஜரை மோடியோடு ஒப்பிடுறாங்க. எம்ஜிஆர் படத்தை போட்டு ஓட்டு கேட்குறாங்க. இன்னும் கொஞ்சம் நாள் ஜெயலலிதா படத்தை போட்டு கூட ஓட்டு கேட்பாங்க பாஜக. அவங்களுக்கு வந்து தலைவர் தீன்தயாள் உபாத்தியாயும் ஷியாமா பிரசாத் முகர்ஜி இங்கே யாருக்குங்க தெரியும்? யாருக்கும் தெரியாது. சாவர்கரை சொல்லுவாங்கல்ல, சாவர்கரை போட்டால் இங்கே யார் ஓட்டு போடுவாங்க? யாருக்கும் தெரியாது. காமராஜர் பேரை சொன்னால் தான் இங்கே ஓட்டு விடும். காமராஜரும் மோடியும் ஈக்குவல்னு கொண்டாடுறாங்கள, அண்ணாமலை எதுக்காக கொண்டாடுறாரு? வள்ளலார் வந்து மதத்தையும் சாதி வரியும் கடுமையாக சாடினார். அவருக்கு காவி சாயம் போட்டு மத சாயம் பூச்சுறீங்கல்ல. திருவள்ளுவர் எந்த கடவுளை குறிப்பிட்டு பாடினார்? திருவள்ளுவரை பொறுத்த மட்டும் இந்த ஆளுநர் பண்ணுறது அநியாயம் என்ன கேட்டால். ஏன்னா நீ வந்து அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் நீங்கள் ஒரு பதவியில் இருக்கீங்க. நீங்கள் அரசியல் சட்டத்தின் அடிப்படையில் பதவியில் இருக்கிற நீங்கள் அரசாங்கம் அங்கீகாரம் பண்ண படத்தை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும் உங்கள் ட்விட்டர்லேயோ போன்ற விஷயங்களில். வேணுகோபால் சர்மா அவர்கள் போட்ட ஒரு படம் அரசாங்கம் அங்கீகாரம் செய்கிற ஒரு படம். அது தமிழறிஞர்கள் அப்ரூவ் பண்ண படம். அதுக்கு அந்த படத்தை தான் அஃபிஷியலாக யூஸ் பண்ணணும்னு ஆர்டர் போடப்பட்டிருக்கு. அந்த ஆர்டரை வந்து ஒரு ஆளுநரே வந்து ஒபே பண்ணலைன்னா அது அரசாங்க விதி மீறல் இல்லையா? அதான் இவர்கள் வந்து இந்த காவி போடுற விஷயங்கள்லாம் வந்து கம்ப்ளீட்டாக வந்து அண்ணாமலையும் ஆளுநரும் கிட்டத்தட்ட ஒன்று தாங்க. 2 பேருமே தமிழ்நாட்டில் இந்துத்துவ மயமாக்கி பாஜக வளர்க்கறதுக்கான முயற்சியில் இறங்கியிருக்காங்க. இவங்க 2 பேருக்குள்ள எந்த வேறுபாடும் கிடையாது. அவர் ராஜ்பவனில் உட்காந்துருக்காரு, இவர் கமலாலயத்தில் உட்காந்துருக்காரு. 2 ஐபிஎஸும் பண்ணுறது ஒரே வேலை தான். தமிழ்நாட்டில் பாஜக வளர்க்குறதா இவங்களுக்கு கொடுத்த அசைன்மெண்ட்டு. இவர் கவர்மெண்ட் ரீதியாக இந்த திமுக கவர்மெண்ட்டுக்கு என்னென்ன தொந்தரவு கொடுக்க முடியுமோ அதுதான் நேற்று ஸ்டாலின் அறிக்கையில் சொல்லியிருக்கார். தேர்ந்தெடுக்கப்பட்ட ஒரு மக்கள் அரசு எந்தெந்த விதத்தில் செயல்பட விடாமல் தடுக்க முடியுமோ அதெல்லாம் கவர்னர்கள் பண்ண உழவு. இந்த மாதிரியான ஒரு கவர்னர் வந்து சுதந்திர இந்தியாவில் பார்த்ததே இல்லைன்னு ஸ்டாலின் விட்டுருக்கார். திருவள்ளுவர் முதற்கொண்டு தெருவில் போகிற எல்லாருக்கும் காவி பூசுகிற வேலையில் இறங்கிட்டாங்க அப்படின்றதையும் கரெக்டாக சொல்லியிருக்காரு. ஆளுநருக்கும் அண்ணாமலைக்கும் ஒரே அசைன்மெண்ட் தான், தமிழ்நாட்டில் இந்துத்துவ பரப்பி பாஜகவை வளர்க்கணும். அதுக்கு நீ கவர்மெண்ட் மூலமா திமுகவுக்கு என்னென்ன பிரச்சனை நடக்குமா? அது நடக்குமா நடக்காதுன்றது திமுக எப்படி எதிர்வினை ஆற்றுகிறது என்பதை பொறுத்து இருக்கிறது. ஆக்சுவலா திமுக பிரதமர் வந்து இப்ப பொங்கல் கொண்டாடுறாரு, இப்ப தமிழ்நாட்டுக்கு வராரு, ராமேஸ்வரத்துக்கு போறாரு, திருக்குறள் மாநாடு நடத்துறாரு. ஜல்லிக்கட்டு சனாதனத்துக்கு சம்மந்தப்பட்டதுன்னு திருவாசியத்தாராமன் சொல்லும் போது இது நம்ம என்ன எதை பற்றி சொல்ல முடியும்? எல்லாமே வந்து புகழ்பெற்று இருக்கிற தலைவர்களையோ புகழ்பெற்று இருக்கிற ஒரு விஷயங்களோ எல்லாமே தனதாக்கி கொள்வதுதான் காவிமயமாதல். அதுதான் இந்துத்துவோடைய மெயின் பாலிசி. அது வந்து எல்லாரையும் அரவணைச்சிட்டு வளர்ந்துட்டு என்ன பண்ணும், அதுவே சாப்பிட்ரும் எல்லாத்தையும். அது இந்துத்துவோடைய ஒரு ஐடியாலஜியோட வளர்ச்சி. அது ஆக்சுவலாக அது எப்படி சொல்கிறதுன்னா, அது வந்து ஒட்டுண்ணி மாதிரி எல்லாம் அப்படி அப்படியே சாப்பிட்டு எல்லாத்தையும் வளர்கிற மாதிரி. எந்தெந்த தலைவர்கள் மற்ற மக்கள் புகழறாங்க, அவங்க ஐக்காராக வச்சுருக்காங்க, எந்தெந்த விஷயங்கள் ரொம்ப பாப்புலராக இருக்குது அதெல்லாம் தன்வயப்படுத்துறது இருக்குல்ல,
அதுதான் இந்துத்துவோடைய அடிப்படை. இல்ல, அது பெரியாரையும் அப்படி நினைக்கிறாங்களா? ஆமா, அவங்க பெரியாரை மட்டும் விட்டுருவாங்க. ஏன்னா அவர் கடவுள் இல்லைன்னு சொன்னதுனால அவரை மட்டும் விட்டுருவாங்க. மற்ற எல்லாரையும் தன்மையப்படுத்திடுவாங்க. எம்ஜிஆரை படுத்துவாங்க, ஜெயலலிதா படுத்துவாங்க. திமுக இருக்கிற ஆட்களை பண்ண மாட்டாங்க. ஏன்னா அவங்கள வந்து ஒரு ஆன்டி இந்துவாக அவங்க நினைக்கிறாங்க, இந்துக்களுக்கு எதிரியாக அவங்க நினைக்கிறாங்க, பண்ண மாட்டாங்க. அதை வச்சு பிரச்சாரமே அமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு ஐடியாலஜிக்கலில் போயிட்டு இருக்கிறவங்களுக்கு நிச்சயமாக இந்த ஆளுநரும் இந்த அண்ணாமலையும் சேர்ந்து இரட்டையர்களாக சேர்ந்து கொண்டு இங்கே பாஜக வளர்க்கறதுக்கான ஒரு முயற்சியில் இருக்காங்க. அது காவிமயமாதல் முதற்கொண்டு, திருவள்ளுவர் முதற்கொண்டு, எம்ஜிஆர் முதற்கொண்டு எல்லாரையும் காவிமயப்படுத்துகிற விஷயங்களை இறங்கியிருக்காங்க. இது கை கொடுக்குமானா நிச்சயமாக தமிழ்நாட்டில் வந்து இதுவரையும் அது கை கொடுக்கல. இனிமேலும் திமுக வந்து ஸ்ட்ராங்காக ஆன்டி மோடி ஸ்டாண்டில் இருக்கிறவரையும் அது கை கொடுக்காது. ஆன்டி மோடி, ஆன்டி பிஜேபி ஸ்டாண்டில் ஸ்ட்ராங்காக திமுக கூட்டணி கட்சிகள் இருக்கிறவரையும் அது கை கொடுக்காது. இந்த மாதிரியான அதிமுக மாதிரியான இரட்டை வேடம் போடுகிற கட்சிகள் இருக்கிறது வந்து நிச்சயமாக அது வந்து பாஜகவுக்கு சந்தோஷமான விஷயம். அது ஆக்சுவலாக அவர்களை வைத்துக்கொண்டு ப்ளே பண்ணுறது அவங்களுக்கு ஈஸியாக இருக்கும். ஆனால் திமுக போன்ற கட்சிகள், கம்யூனிஸ்ட் போன்ற கட்சிகள் இங்கே இருக்குது, விடுதலை சிறுத்தைகள் போன்ற கட்சிகள் அல்லது மதிமுக போன்ற கட்சிகள் இங்கே ஓரளவுக்கு அந்த கூட்டணியை வந்து ஒரு கட்டுக்கோப்பாக வச்சிருக்கிற வரையும் இந்துத்துவ சக்திகள் இங்கே நுழைய முடியாது என்பது என்னுடைய தினமான நம்பிக்கை. நன்றி சார். நேரத்துக்கு Holidays-nale, அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.